வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பல்வேறு விதமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்றைய தினம் இன்றைக்கி அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுது. அது ஒன்றும் என்ன தகுதி இருக்குது, அதற்கான முழுமையான விளக்கம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். பட் இப்போ எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ். உங்களுக்கு வெப்சைட் போக தெரியல அப்படின்னா mhc.tn.gov.in அப்படின்றது தான். இதில் உள்ளே போயிட்டு க்ரோமில் உள்ளே போங்க. க்ரோமில் போயிட்டு போனீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்கல்ல, 6 ஏப்ரல் 2025 அப்படின்னு. இது எல்லாமே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் தான். நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நமக்கு என்னத்துக்கு எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன கல்வி தகுதி, அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற பணியில் மாண்புமிகு நீதிபதிகளின் தனிப்பட்ட உதவியாளர், அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது, பதிவாளர் ஜெனரலின் தனிப்பட்ட செயலாளர், பதிவாளர்களின் தனிப்பட்ட உதவியாளர், பதிவாளர்களுக்கு மற்றும் தனிப்பட்ட எழுத்தர் துணை பதிவாளருக்கு பதவிகளுக்கு 6/4/2025 தேதியிட்ட அறிவிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகளின் தனிப்பட்ட உதவியாளர், பதிவாளர் ஜெனரலின் தனிச் செயலாளர், பதிவாளர்களின் தனிப்பட்ட உதவியாளர் மற்றும் துணை பதிவாளர்களின் தனிப்பட்ட எழுத்தர் பதவிக்கான வேட்பாளர்களுக்கு பொதுவான வழிமுறைகள், அவங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதுக்கான வழிமுறைகள் கீழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் சோப்தார், அலுவலக உதவியாளர், குடியிருப்பு உதவியாளர் மற்றும் ரூம் பாய் பதவிகளுக்கு இந்தந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே இது தமிழ் பதிப்பு அப்படின்றது அதுக்கு கீழே வந்திருக்கு. அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், சுகாதார பணியாளர் மற்றும் வாட்ச்மேன் பதவிகளுக்கு அதாவது இன்றைய தினம் அறிவிப்பு ஆங்கிலத்தில் மேலே, கீழே அதே இதுக்கு தமிழ் பதிப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற பணிகள் சோப்தார், அலுவலக உதவியாளர், குடியிருப்பு உதவியாளர், அறை பாதுகாப்பு, துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், சுகாதார பணியாளர் மற்றும் வாட்ச்மேன் பதவிகளுக்கு பொதுவான வழிமுறைகள் அப்படின்றது அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் A to Z மேலேருந்து கீழே வரையும் அடுத்தடுத்து 6ஆம் தேதின்னு போட்டிருக்கிறது எல்லாமே இன்றைக்கி அப்டேட்டான விஷயங்கள். ஸோ எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் நார்மலாக அலுவலக உதவியாளர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதை தெளிவாக போட்டுட்டாங்க. ஸோ அது கல்வி தகுதி டீட்டெயில்டாக நம்ம நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோக்களில் போடுறேன். அப்போ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.